படம் ரிலீஸ் ஆகாமல் இல்லையான்னு தெரியாமல் ஒரு படத்தை கொடுத்து கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகி செம்ம சூப்பராக இப்போ தேட்டரில் ஓடி இருக்க வீராதிரா சூரா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மோர் மூவி அப்படி டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. படத்தோட ஒன்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் சார் வந்து எதுவுமே வேண்டாம், அந்த சண்டையே வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி வாழ்கிறாரு. பட் இவங்க பழைய கூட்டாளிகளான வந்து சுராஜ் சார், அதுக்கப்புறம் போலீஸான நம்ம எஸ்ஏ சூர்யா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இன்சிடென்ட்டுக்காண்டி நம்ம விக்ரம் சார் டிபெண்ட் பண்ணுறாங்க. இவங்க எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இந்த இன்சிடெண்ட்டை பண்ணாட்டா நம்ம ஃபேமிலியை வந்து கொண்டுரும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஒரு கேங்ஸ்டர் அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்னு சொல்லி இந்த படத்தை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே நைட்டில் தான் நான் எடுத்திருக்காங்க. ஒரு நைட் ஸ்டோரி தான் அது. கைதி படம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைட் சீட் தான் ரொம்ப செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஃபைட்டில் வர பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூள் படத்தை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி கடைசி அந்த பிஜிஎம் போட்டிருப்பாங்க. ஒரு பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கும். படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் சாருக்கும் ஹீரோயினுக்கு வர அந்த லவ் சீன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்ட் 1ல் எப்படி காமிச்சிருப்பாங்க, எப்படி அவங்க லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவர் எப்படி இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் ஆனாங்கிற கதையை வந்து பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக மொத்த படம் வந்து வீக்கெண்டில் பார்க்குற மாதிரி ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்டான மூவி. இந்த மாதிரி மோர் மூவி அப்டேட்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.